டிஎன்சி தமிழோட அரசியல் கதப்பமா நிகழ்ச்சியில இன்று நம்முடைய சிறப்பு விருந்தினராக தமிழ்நாடு காங்கிரஸ் கட்சியினுடைய சமூக ஊடக பிரிவினுடைய பொறுப்பாளர் அப்துல் ரஹ்மான் அவர்கள் இணைந்துள்ளார். சமகால அரசியல் நிகழ்வு குறித்த பல்வேறு கேள்விகளை முன்வைக்கின்றோம். வாருங்கள் நிகழ்ச்சியில் சொல்லலாம். வணக்கம் சார். சார், ஒரு பெரிதும் எதிர்பார்க்கப்பட்ட 2026 சட்டமன்ற தேர்தலுடைய முடிவுகளை நோக்கி வந்துட்டு தமிழக அரசியல் களம் வந்துட்டு நகர்ந்துட்டு இருக்குது. மே 4 எக்ஸிட் போல் வந்து முன்னாடியே வந்தாச்சு. திமுகவிற்கு 2ம் அதிமுகவிற்கு ஒரு 2 முக்கியமான நிறுவனங்களும் வந்துட்டு வாய்ப்பு இருக்குங்கிறத குடுத்திருக்காங்க. ஒரு நிறுவனம் தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைக்கும்னு சொல்லி குடுத்திருக்காங்க. எங்கே சறுக்கியது திமுக கூட்டணி? 200+ காணாம போச்சே! இல்ல இப்ப நீங்களே சொன்ன மாரி அந்த கருத்து கணிப்புகள நானும் பார்த்தேன். அதுல மொத்தம் வந்து 6லிருந்து 7 கருத்து கணிப்புகள் வந்துருச்சு. திமுகவுக்கு தான் 4 கருத்து கணிப்புகளும், அதிமுகவுக்கு 2ம், தாவேகாவுக்கு 1ம் வந்துருச்சு. இல்ல, அதெல்லாம் வந்து திமுக ஆதரவான ஊடகங்கள், சரி. மின்னம்பலம் போன்ற ஊடகங்கள்லாம் திமுக ஆதரவு இல்ல நான் நிலைப்பாட்டுல சொல்றது இருக்கிறவங்க எடுத்த மெயினா இதெல்லாம் நம்ம மின்னம்பலம் அசெப்ட் பண்ண சொல்றேன். முடியாது நம்ம. மேஜரா உள்ளத தான் நானும் சொல்றேன். சரி, இப்ப இந்த கருத்து கணிப்புகள்லாம் வந்து இப்படி வருதே, சரி இந்த கருத்து கணிப்புகளுடைய அடிப்படையில வந்திருக்கக்கூடிய தகவல்கள் தான் உண்மையா? அப்படின்னு பார்த்தேங்க. முதல்ல இந்த இந்த கருத்து கணிப்புகள்ல குடுத்திருக்கிற முழு தகவலையும் நான் ஏத்துக்கல. ஏன் அப்படி சொல்றேன்னா, நாங்கள் எதிர்பார்த்தது திமுக தலைமையிலான ஒரு கூட்டணி தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் 200 தொகுதிகள்ல வெற்றி பெறணும் அப்படின்ற இலக்கை வைத்து தான் வந்து கூட்டணி வியூகங்கள் வகுக்கப்பட்டது. அதை நோக்கி தான் நாங்க வந்து நகர்ந்தோம். எங்களுடைய கூட்டணிக்கு அடிப்படையான ஒரு எண்ணிக்கை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ம். என்ன நடந்தாலும் தேர்தலில் யார் வெற்றி பெற்றாலும், தோல்வியுற்றாலும் எங்களுக்கு வாக்களிக்கக்கூடிய அந்த வாக்கு சதவீதம் அப்படின்றதே வந்து 40% மேல இருக்கு. தோற்றாலும், வெற்றி பெற்றாலும் எங்களுக்குன்னு விழக்கூடிய ஓட்டுகள் இருக்கு இல்லையா? எங்க கூட்டணிக்குன்னு விழக்கூடிய ஓட்டுக்களே அவ்வளவு இருக்கு. எத்தன இன்னொன்னு வருஷமா இருக்கு நீங்க சொல்றது? 40% ஓட்டு இல்ல இருக்கீங்களே, நீங்க எத்தன நீங்க வருஷமா இருந்துட்டு இல்ல, இருக்குன்னு இல்ல. சொல்றீங்க? நீங்க உங்களுக்கு தெரியாத ஒண்ணும் இல்ல பத்திரிகையாளர். திமுக என்ற ஒரு கட்சிக்கு அடிப்படையில அந்த கட்சி வெற்றி பெற்றாலும், தோல்வியுற்றாலும் ம். அதுக்குன்னு சொல்லி ஒரு வாக்கு வங்கி இருக்கு. ம். காங்கிரஸ் கட்சிக்கும் அப்படி ஒரு வாக்கு வங்கி இருக்குது. விடுதலை சிறுத்தைகள் இருக்குது, தேமுதிக இருக்குது. எல்லா கட்சிகளும் தன்னுடைய வாக்கு சதவீதத்தை இதற்கு முன்புள்ள தேர்தல்கள்ல நிரூபிச்சிருக்கிறாங்க. அவங்களுடைய அடிப்படை தொண்டர்கள்னு ஒரு வாக்கு வங்கி இருக்கு. அந்த வாக்கு வங்கிய தான் நான் சொல்றேன். காங்கிரஸுக்கு எவ்வளவு இருக்குதுன்னு நினைக்கிறீங்க? தேமுதிகவுக்கு எவ்வளவு இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல கம்யூனிஸ்ட் நம்ம கும்பல்லாம் ரொம்ப ரைஸ் ஆகி போன மாரி இல்ல, இல்ல. எங்கேயுமே இப்ப தெரியல. தேமுதிக வந்து இதற்கு முன்பு வேற ஒரு கூட்டணியில இருந்தாங்க. கடைசியாக நடந்து முடிந்த தேர்தல்ல அவங்க 2.5% வாக்கு வாக்கு வங்கி வாங்கியிருக்காங்க. எடுத்திருந்தாங்க. இப்ப இந்த தேர்தல் அது வந்து ஒரு அந்த சைடுல வந்து இதுவரைக்கும் அவங்க வந்து அவங்களுடைய தொண்டர்களுக்கே பிடிக்காத ஒரு கூட்டணியில இருந்து முதல் முறையாக ஒரு வெற்றி கூட்டணியை நோக்கி, அதாவது 2011க்கு பிறகு தேமுதிகவுக்கு ஒரு வெற்றி பிளஸ் அவங்களுடைய வேட்பாளர்கள் வந்து சட்டமன்றத்துக்குள்ள போறதுக்கான வாய்ப்பு. அதாவது விஜயகாந்திற்கு பிடிக்காத ஒரு கூட்டணிக்குள்ள இப்ப இல்ல வந்திருக்காங்கங்க. அப்படி சொல்ல முடியாது. ஏன்னா விஜயகாந்த் இறந்து போயிட்டாரு. அவருக்கு பிடிக்காத கூட்டணின்னு சொல்ல முடியாது. ஒரு அரசியல்ல இருந்து அரசியலை பொறுத்தவரைக்கும் உங்களுக்கு எல்லாரும் சொல்லக்கூடிய வார்த்தை தான். திமுகவை என்னைக்குமே இல்ல சார். விஜயகாந்த் விரும்பியதில்லைங்கிறத இல்ல, இல்ல, வந்து இல்ல. மாட்டு கருத்து இல்ல. நீங்க உலகம் இருக்கிற காலம் வரைக்கும் வந்துட்டு இல்ல, இல்ல. திமுக அதே கூட்டணி அதே வைக்க மாட்டாங்கல்ல, இல்ல, விஜயகாந்த் இல்ல சார். உறுதியா இருந்தாரு. அதே கலைஞர் அவர்கள் இறந்த பொழுது விஜயகாந்த் நேரடியாக விமான நிலையத்துக்கு அது வந்தார். ஒரு அன்பின் வெளிப்பாடு. கூட்டணி இல்ல, அரசியல் அதான் அப்ப சொல்றாரு. நீங்க அந்த அதுதான் வேணும். கூட்டணி அரசியல் இல்ல, அப்படிங்கிறது இல்ல சார். விஜயகாந்த் நீங்க என்னைக்குமே அதை ஏத்துக்கிறவே இல்ல. இல்ல, அதை இல்ல. எப்படி இன்னைக்கு இந்த இல்ல, தொண்டர்கள் இல்ல. ஏத்துக்கிட்டு இல்ல சார். திமுகவுக்கு போய் ஓட்டு போடுவாங்கன்னு நீங்க முடிவு பண்றீங்க? தொடக்கத்துல விஜயகாந்த் அவர்கள் கட்சி ஆரம்பித்த காலகட்டத்தில் ம். கலைஞர் தான் வந்து ஆட்சியில இருக்கிறார். இன்னைக்கு எப்படி வந்து விஜய் கட்சி ஆரம்பிக்கும் பொழுது திமுக தான் ஆட்சியில இருக்குது அப்படின்றப்ப இயற்கையாகவே வந்து யாரை அதிகம் விமர்சிக்க வேண்டும் அப்படின்ற சூழல் ஏற்படும் பொழுது ஆளுங்கட்சியை தான் விமர்சிக்க வேண்டிய சூழலுக்கு ஏற்படும். விமர்சித்தாரு. கட்சி தொடங்குறப்ப கலைஞர்களுக்கு இன்விடேஷன் என்ன கொடுத்தாரு அவரு. அதான் விஜயகாந்த் சொல்றேன் அவர்கள். சார். அப்படி ஒரு சூழல் இருந்துச்சு. அதே கலைஞர் தான் மண்டபத்தை அடிச்சாரு. அதே இல்ல, இல்ல. கலைஞர் தான் இல்ல, இல்ல. ரைடு அதே விட்டாரு. அதே கலைஞர் தான் அதே எல்லாம் கலைஞரை பண்ணாரு. இல்ல சார். அதே வடிவேலு கலைஞர் வச்சு விஜயகாந்தை அவமானப்படுத்தினார். இல்ல விஜயகாந்துடைய சார். மனரீதியா விஜயகாந்தை முழுமையாக சார், பாதிப்படைய சார், வச்சாரு. ஒரு அரசியல்வாதி அரசியல் சார், எத்தனை ஒரு அரசியல் முடியுமோ அதை கலைஞர் ஒரு பண்ணாரு. அரசியல்வாதி என்பவர் தன் மீது இன்னைக்கு வந்து சுயலாபத்திற்காக பிரேமலதா போய் வந்து அவர்கள் வந்துட்டு இன்னைக்கு திமுக ஆளுங்கட்சியா இருக்கு, எங்க ஒரு நம்மளால ஒரு 4 சீட் ஜெயிக்க முடியுமோ அவங்க போய் நிக்கிறதுக்கும் அதிமுக அதை நீங்க எப்படி சொல்லிருக்கலாம்னா, மக்கள் அதாவது தொண்டர்கள் விரும்பிய கூட்டணி நீங்க எப்படி சொல்ல முடியும் அந்த இல்ல இடத்துல? அதுதான் நீங்க நீங்க நான் பதில் சொல்ல அனுமதித்தா நான் பதில் சொல்ல முடியும். சொல்லுங்க. சரி, அதனால உங்க கேள்வியை முதல்ல உண்மையா உள்வாங்கிட்டு பதில் சொல்லுவோன்றதுக்காக தான். கண்டிப்பா. அதாவது தொண்டர்கள் ஏன் வந்து ஏத்துக்கிறாங்க அந்த கூட்டணி அப்படின்னா, நீங்க சொன்ன மாரி தேமுதிக என்ற ஒரு கட்சி 2011க்கு பிறகு 2014ல ஒரு பொருந்தா கூட்டணி போறாங்க. அவங்களுடைய வாக்கு சதவீதம் இறங்குது. 2016ல விஜயகாந்தையே முதலமைச்சர் வேட்பாளராக நிர்ணயித்து ஒரு மக்கள் நல கூட்டணி ஆரம்பிக்கிறாங்க. அதுலயும் அவங்க டவுனுக்கு போறாங்க. 2019 மீண்டும் அவர்கள் ஒரு கூட்டணியில பயணிக்கிறாங்க. இந்த கூட்டணியும் பொருந்தா கூட்டணி. 21, 24 அதாவது 2011க்கு பிறகு அவர்கள் சந்தித்த அத்தனை தேர்தல்களும் திமுக இல்லாத கூட்டணியில தான் இருந்தாங்க.
அது இல்லையா? விஜயகாந்த் உறுதியா தானே ஏன்னா இல்ல விஜயகாந்த் திமுகவோட போனோம் சார் அதுதான். அவர் போகவே இல்லை. அதாவது என்னன்னா சார், மக்கள் எந்த பக்கத்துல இருந்தா நமக்கு வெற்றி கிடைக்கும். நாம வந்து ஒரு குறிப்பாக ஒரு சின்ன சம்பவம் சொல்றேன். விஜயகாந்த் என்னக்கூடிய ஒரு நபர் சிறுபான்மை மக்களை எந்த அளவுக்கு நேசிக்கக்கூடிய ஒரு நபரா இருந்தாருன்னு எல்லாருக்கும் தெரியும். எல்லாருக்குமே அவருடைய தெரிஞ்ச விஷயம். க்ளோஸ் ஃப்ரெண்ட் யாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இப்படிதான் அவருடைய திரைப்படங்கள்ல இருந்து அவருடைய வாழ்க்கையை பின்னோக்கி பார்த்தாலே தெரியும். ஆனால் விஜயகாந்த் காலத்தின் கட்டாயத்துல ஏதோ ஒரு சூழ்ச்சியில 2014 அவர் வந்து பாஜகவோட கூட்டணியில போறாரு. அதற்கு பிறகு அவர் வெளியே வந்துடுறாரு. இன்னைக்கு வரையும் அந்த கட்சியை விஜயகாந்துக்காக பின்தொடர்ந்த இஸ்லாமிய சமூக வாக்குகளை அந்த கட்சி இழந்ததற்கு காரணம், எப்படி விஜயகாந்த் கட்சி ஆரம்பித்த பொழுது 8.5% பிறகு 10% வாங்கிய விஜயகாந்த் எப்போது அவர் சறுக்க ஆரம்பிக்கிறார் என்றால், தமிழக அரசியலை பொறுத்த வரைக்கும் நீங்க பாஜகவோடு கூட்டணி வைத்து விட்டாலே உங்களுக்கான அந்த மைனஸ் இம்பாக்ட் வந்து கிரியேட் ஆக ஆரம்பிக்கும். கேட்ட அம்சம். எந்த கட்சியாக இருந்தாலும் சார், அதிமுக என்ற ஒரு கட்சி 1,85,00,000 வாக்குகளை 2014 மோடியா லேடியான்னு கேட்டு ஜெயலலிதா என்ற அம்மையார் வந்து வாங்கி கொடுக்குறாங்க. அதே கட்சி எடப்பாடி 2024 எலெக்ஷன்ல தனியா நின்றாரு. வெறும் 83 லட்சம் ஓட்டு தான் வாங்கினாரு. இதுக்கு நான் சொல்வதற்கு ஆதாரம் இருக்கு, போய் பாத்துக்கலாம். இந்த 1 கோடி ஓட்டு ஏன் சார் ரெட்டலைக்கு விழுவாம போச்சுன்னு பாத்தீங்கன்னா, எடப்பாடி அவர்கள் எடுத்த தவறான ஸ்ட்ராட்டஜி. அதிமுக என்ற ஒரு கட்சி தமிழக மக்களால் அதே நேசிக்கப்பட்டது. தேர்தல பாஜக வாங்கின வாக்கு சதவீதம் தனி சார் 2000 பாஜக தனியாக ஒரு 78 லட்சம் வாக்குகளை பெற்றிருந்தாங்க. 15% ரெண்டே சேர்த்தனால இல்ல, இல்ல, கூடிய ஓட்டு ஆயிருச்சு. இல்ல சார், ரெண்டையும் இதே பாஜக சேர்ந்ததுனாலதான் டவுன் ஆச்சுன்னு சொல்லி சொன்னீங்க. இதே இடத்துல இல்ல, பாஜக 75 லட்சம் ஓட்டுங்கிறப்ப வந்து ரெண்டு சேரும் பொழுது இல்ல, இல்ல, பாஜக அந்த கூடிய இடத்துல ஓட்டு நீங்க வந்து பாஜக 15 தொகுதி இல்ல, இல்ல, ஜெயிச்சிருக்கலாமே அந்த சார், கூட்டணி. பாஜக என்ற கட்சி தன்னுடைய Strategy கூட்டணியில- படி பார்த்தால் தன்னுடைய ஜெயிச்சிடலாம் அப்படிங்கிற தன்னுடைய அளவுதான். கூட்டணியில அப்ப வந்து பாத்தீங்கன்னா பாமக வச்சிருக்காங்க. 5 வெவ்வேறு கட்சிகளை தாமரை சின்னத்துல போட்டியிட சொல்றாங்க. இரண்டாவதாக நாடாளுமன்ற தேர்தல் என்று வரும் பொழுது நேரடியாகவே பிரதமர் யார் ஆக போகிறார்கள், எந்த கட்சிக்கு வாய்ப்பு இருக்குன்ற மனநிலையில தான் மக்கள் வந்து பாத்தீங்கன்னா வாக்களிக்கக்கூடிய ஒரு ஆஸ்பெக்ட் இருக்கும். அது உங்களுக்கு தெரியாது ஒண்ணும் கிடையாது. அப்போ மோடிக்காக அந்த 78 லட்சம் ஓட்டு விழுந்துருக்கு. இல்ல, மோடிக்காக 78 லட்சம் ஓட்டு விழுந்திருக்குன்னா தன்னுடைய கூட்டணி கட்சிகளையும் சேர்த்தே நம்ம போட்டிக்கலாம். அது இப்படித்தானே நம்ம எடுத்துக்கணும். ஒரு தேமுதிக தான் வந்துட்டு சறுக்கி நிக்குதுன்னு நீங்களே சொல்லிட்டீங்க. இல்ல, சறுக்கி நிக்கிற ஒரு கட்சிக்கு தேமுதிக முதல் இல்ல சார், அவங்க ஏடிஎம்கேவோட நிக்கிறாங்க. யாரு? இவங்க தேமுதிக ஏடிஎம்கேவோட தான் நிக்குது. இவங்க பாட்டாளி மக்கள் கட்சி தான் இங்க வந்து நிக்கிறாங்க. இவங்களுக்கும் ஒரு சர்க்கிள், கூட்டணி கட்சியில இருக்கிற இல்ல, கட்சிகளுக்கு சர்க்கிள். ஆனா மெயின் பார்ட்டி வந்து பிஜேபி அண்ட் இல்ல அந்த தேர்தல்ல 2024 தேர்தல்ல தேமுதிக அதிமுக எல்லாம் தனித்து நின்றாலும் மக்கள் அவங்களை எப்படி பார்த்தாங்கன்னா, எப்படி இவங்க இது வந்து ஒரு தேர்தலுக்காக தனியா வந்து நிக்கிறாங்க, எப்படி தேர்தல் சேர்த்துவாங்க. முடிஞ்ச உடனே இவங்க பாஜகவோட தான் போவாங்க மக்கள் நினைத்தாங்க. அதை உண்மையாக்கும் வகையில இப்ப நடந்துருச்சு. எப்பவுமே தமிழக மக்கள் வந்து பாத்தீங்கன்னா ஜெயலலிதாவாக இருந்தாலும் சரி, கலைஞராக இருந்தாலும் இது சரி, உண்மையாகி நடந்ததுனாலதான் இன்னைக்கு CNN நியூஸ் 18 பிளஸ் வந்துட்டு ஏற்கனவே டைம்ஸ் நோ வந்துட்டு அதிமுக ஆட்சி அமைக்கும்னு சொல்லி கொடுத்திருக்காங்களா? இல்ல இந்திய அலைன்ஸ் ஆட்சி அமைக்கணும் அப்படின்ட்டு. CNN இந்த டைம்ஸ் நவ் இவங்கெல்லாம் வந்து எங்க போய் தேர்தலுடைய கருத்து கணிப்பு எடுத்தாங்கன்னு எனக்கு தெரியல. அதிமுக ஆட்சி அமைக்கணும் அப்படின்னு சொன்னா அதற்கான சாத்திய கூறுகள் முதல்ல கிரவுண்ட்ல இருக்கணும். தேர்தல் ஆரம்பிக்கப்பட்ட தேதியிலிருந்தே தேர்தல் முடியும் வரை திமுக 2.0 ஆட்சி அமைக்கும். அதற்கான கூட்டணி முகாந்திரமும் சரி, மக்களுடைய மனநிலையும் சரி, முழுமையாக சரியாக இருந்தது. இப்போது வந்திருக்கக்கூடிய கருத்து கணிப்புகள்ல தான் அதுவும் வெளிப்பட்டிருக்கு. ஆனா திமுக ஆதரவு ஊடகங்கள் கூட எந்த ஒரு இடத்திலும் திமுக வந்துட்டு ஒரு மிகப்பெரிய மெஜாரிட்டியில் வெற்றி பெறும்னு சொல்லி உங்களுடைய ஆதரவு ஊடகங்கள் கூட சொல்லல. 125 to 145 அப்படின்னா 125ல வந்து ஒரு 10 சீட்டு கீழே போனாலும் பெரும்பான்மை இழக்க போறாங்கிறது. காங்கிரஸ், கம்யூனிஸ்ட், விசிகாவோட தயவோட தான் ஆட்சி அமைக்க முடியும். பஸ்ல தானே வந்து சார், அதாவது மெஜாரிட்டி திமுகவுக்கு எந்த இடத்துலயும் குறிப்பிடப்படலையோ. இல்ல, கூட்டணி கட்சிகள் எல்லோரும் சேர்ந்து ஒரு தேர்தலை வந்து நம்ம சந்திப்பதனுடைய நோக்கமே என்னன்னா, முடிந்தால் மெஜாரிட்டி, முடியவில்லை என்றால் நம்மளுடைய கூட்டணி கட்சிகளுடைய பங்களிப்போடு ஆட்சி. இதற்காக தான் நம்ம ஒரு கூட்டணியை அமைத்து நம்ம போட்டிடுறோம். அதனாலதான் எக்ஸிட் போலுக்கு அப்புறம் வந்துட்டு திமுக வந்து கரை சேராது. அப்படி சேரதா இருந்தாலும் காங்கிரஸ் தான் கரை சேரும். அதனால இல்ல, அவர் ஆட்சியில் பங்கு அந்த தலைவர் கிரிஷ் ஜோடங்கர் சொன்ன பேட்டியை நானும் பார்த்தேன். அவர் அந்த வார்த்தையை பயன்படுத்தல. அவர் சரியாக பயன்படுத்தின வார்த்தை என்னன்னா, இதற்கு பிறகு நாங்கள் நடுநிலை வகிக்க மாட்டோம். ஒன்னும் ஆளுங்கட்சியா இருப்போம், இல்லைன்னா எதிர்கட்சியா இருப்போம்.
அப்படின்னு அவர் சொன்னாரே தவிர அவர் திமுக ஆளுங்கட்சியோட கோட் பண்ணி அதாவது ஆளுங்கட்சின்னு சொல்ல வேண்டியதுல ஆளுங்கட்சி அமைச்சரவையில எங்களுக்கு இடம் இருக்கும். அப்படி இல்லைன்னா வந்து இல்ல சார் ஆப்போசிட்ல கூட போய் உட்கார்ந்து ரெடியா இருக்கிற அந்த மாதிரி இருந்தாங்க. வார்த்தையை பயன்படுத்தலாம். அமைச்சரவை அப்படின்ற வார்த்தையை அவர் அந்த பயன்படுத்த வார்த்தையை நாம் பயன்படுத்தினா பயன்படுத்தி வேற. அதாவது அரசியல் தலைவர் பயன்படுத்தும் பொழுது அவர் அந்த சொன்ன வார்த்தை வார்த்தை இல்ல. என்னன்னா ஆளுங்கட்சியாக இருப்போம் அங்கதான் அல்லது இருக்கே அது. அல்லது எதிர்க்கட்சியாக இருப்போம் அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்னன்னு ஆளுங்கட்சி கூட இருப்போம் அப்படின்னு தான் நீங்க எடுத்துக்கணும். அமைச்சரவையில கூட இருப்போம், ஆளுங்கட்சியில இருப்போம் ஏன்னா அந்த அமைச்சரவையில் கூட இருப்போம். இல்ல அந்த வார்த்தையை அவர் பயன்படுத்தல. அவர் பயன்படுத்தாத ஒரு வார்த்தையை நாம் இதை பயன்படுத்த எடுத்துக்க சொல்லக்கூடாது. முடியும். அதை நம்ம எப்படி இல்ல அது எடுத்துக்க முடியும்? நம்ம கிரீஷ் சாருடைய வார்த்தைக்கு வந்து பாத்தீங்கன்னா தமிழ் காங்கிரஸுக்கு எண்ணமே இல்ல. கடைசி வரைக்கும் இல்ல வந்து சார். ஆட்சியில இடம் பிடிக்கணுங்கிற இல்ல எண்ணம் சார், காங்கிரஸுக்கு ஒரு இல்லவே இல்லை. இப்படிதான் எந்த- இருக்குன்னு இல்ல நினைக்கிறேன் சார், காங்கிரஸ். எந்த ஒரு அரசியல் கட்சியும் தன்னுடைய அரசியல்ல தன்னுடைய பலத்தை கூட்டிக் கொள்ள ஏதேனும் வாய்ப்பு கிடைத்தால் கண்டிப்பா கிடைத்தப்ப அதை அதை பயன்படுத்திக் பயன்படுத்ததான் கொள்ளத்தான் பார்ப்பாங்க எந்த நினைப்பார்களே கட்சியும். தவிர யாரும் எங்களுக்கு எதுவும் வேண்டாம் என்றெல்லாம் சொல்ல மாட்டார்கள். ஓகேங்களா? அதனால வாய்ப்பு கிடைத்தால் யாரும் எதையும் கேட்டு பெறத்தான் கேட்டு செய்வாங்க. பெறத்தான் அதுதான் ஒரு அரசியல் கட்சியினுடைய நோக்கமாவே இருக்கும். நாம ஒண்ணும் இங்க வந்து மடத்துக்கு போவதற்காக வந்து அரசியலுக்கு வரவில்லை சார். சரி, நீங்க இவ்வளவு தூரத்துக்கு நீங்க சொல்றீங்க திமுக தான் உங்களுக்கு வந்து ஆட்சியில இடம் கொடுக்க மாட்டேங்கிறான். விஜய் உங்களுக்கு ஆட்சியில இடம் கொடுக்குறேன்னு சொல்றாரு. இல்ல இப்ப விஜய் விஜய் வந்து இப்ப சொல்லப்பட 110 தொகுதிகள் விஜய் ஜெயிக்கிறாரு. ஒரு 10 தொகுதி வந்து தேவைப்படுது. காங்கிரஸ் கையில இருந்தால் காங்கிரஸ் விஜய்க்கு ஆதரவு தருமா? இல்ல நல்ல உங்களுடைய ஸ்கிரிப்ட் நல்லா இருக்கு. இது நல்லா இருக்கா இல்லையா? நீங்க சொல்ற எக்ஸிட் போல்ல வந்த ஒரு இந்தியா டுடே மாதிரி ஒரு பத்திரிகையே வந்துட்டு வந்து இல்ல. மேடதான் செய்யறாங்க. டிவி அந்த கருத்து கணிப்பை நடத்திய நபர் வந்து இதற்கு முன்பு எடுத்த கருத்து கணிப்புக்காக எப்படி விம்மி விடைத்து அழுதார் என்பது உலகறிந்த ஒரு உண்மை. ஏன்னா அதாவது திமுக ஜெயிக்கணும் சொன்ன ஊடகங்கள்லாம் வந்துட்டு ரொம்ப சரியாவே 25 வருஷமா கணிச்சிருச்சு. இந்தியா டுடே மட்டும்தான் தப்பு இல்ல கணிச்சிருச்சு சார், சொல்ல இப்ப முடியாது. நம்ம மறுபடியும் நம்ம என்ன சொல்றோம்னா சார், கருத்து கணிப்புன்றது இன்றைய தேதியில என்ன கேட்டா அது ஒரு வியாபாரத்துக்கு சார் 200+ சொல்லியிருந்தா நேரம் வந்துட்டு தமிழ்நாட்டினுடைய முதலமைச்சரோ காங்கிரஸ் தலைவரோ வந்து பேட்டியில பயங்கரமா பேசியிருப்பாங்க. ஏன் அந்த 200+ சார் நாங்க 125 சொன்னதுனாலதான் உங்களுக்கு இப்ப நெருக்கடி ஆயிடுச்சு. நாங்க ஜெயிக்க போறோம்ன்றது உறுதி. அதுல எங்களுக்கு எந்த மாற்றமும் இல்ல. நாங்கள் எதிர்பார்த்த எங்களுடைய எதிர்பார்ப்பு 180ல இருந்து 190க்குள்ள எங்களுடைய கூட்டணி கண்டிப்பாக வெற்றி பெறும் அப்படின்னு அதுக்கு வாய்ப்பு இல்லைன்னு ஆகி போச்சு. இல்ல அதுக்கு வாய்ப்பு இருக்கு. நாங்க நம்புறோம். விஜய் ஃபேக்டர் மொத்தமா உடைச்சிருச்சு. இல்ல சார், நாங்க நம்புறோம். அவங்க வந்து கருத்து கணிப்பு அடிப்படை நாங்க இன்னைக்கு என்ன ஸ்ட்ராட்டஜில இருக்கோம்னா எங்களுடைய மனநிலை என்னன்னா எப்படி நம்ம 180ல இருந்து 190 மதசார்பற்ற முற்போக்கு கூட்டணி வெல்லும். அதுல எங்களுக்கு இம்மி அளவும் சந்தேகமே கிடையாது. இந்த கருத்து கணிப்பு விஜய் அவர்களுடைய ஃபேக்டர், விஜய் 110 ஜெயிப்பார் 120 ஜெயிப்பார்னு ஒரு சேனல் சொல்லியிருக்கிறது. அதிமுக 2 தொகுதிகளில் ஜெயிக்கும்னு ஒரு சேனல் சொல்லியிருக்கிறது. இதெல்லாம் வேணா அவர்களை திருப்திப்படுத்துவதற்காக வெளியிடப்பட்ட கருத்து கணிப்புகளாக இருக்கட்டும். நாங்க தற்போது வெளியே இருக்கக்கூடிய 5 சேனலுமே இந்திய அளவுல வந்துட்டு ஒரு முக்கியமான சேனல்ஸா இருக்கக்கூடியங்க. அவர்கள் ஒரு முக்கியமான அமைப்போட சேர்ந்து நடத்திருக்காங்க. நீங்க அந்த 5க்கு அப்புறம் வரக்கூடிய பத்திரிகைகளோ சேனல்ஸோ வந்து எடுத்த கருத்து கணிப்பை நம்ம கன்சிடர் பண்ண வேண்டியதும் கூட ஒதுக்கி வச்சிடலாம். இந்த 5ம் இந்தியாவோட ஒரு டாப் 5ல இருக்கக்கூடிய இருக்கட்டும் சார். கருத்து கணிப்புகள் தாராளமா அவங்க எடுத்து வெளியிட்டு சார். திமுக வாக்கு கூடியதுனால் திமுக மீது அலையாக வந்து மக்கள் ஓட்டு போட்டு வந்துட்டு நீங்க சொல்ற 180+ அப்படிங்கிற நிலைமை வந்திருந்தா எக்ஸிட் போல்லே வெளியே இருக்கணும். உங்களுடைய ஆதரவு ஊடகங்கள் கூட அந்த செய்தியை வெளியிடலைங்கிறது தானே வந்துட்டு திமுக சார். எங்களுடைய ஆதரவு ஊடகங்கள் வெளியிட்டு இருந்தால் அது நாங்களே வெளியிட்டோம்னு நீங்களே சொல்லுவீங்க. ஏன் ரிபப்ளிக் டிவியே வந்து பாஜகவிற்கு அவரை விட செம்படித்தவர்கள் யாரும் இல்லை. அவர்களே வந்து திமுக கூட்டணி தான் வெற்றி பெறும் சாணக்கியா கூட சொல்லியிருக்காங்க. நாங்க என்ன சொல்றோம்னா அண்ணா நீங்க சொன்னது சரிதானே, ஆனா குறைச்சு சொல்லிருக்கீங்கன்றதான் எங்களுடைய குற்றச்சாட்டு. அங்கதான பிரச்சனையே. ஆமா, ஆனா நீங்க சொன்னது கரெக்ட். ஆனா நீங்க குறைச்சு சொல்லிட்டீங்கன்னா நாங்க ஒரு 10 சீட்டு கீழே போயிருச்சோன்னா அங்க ஒரு 10 சீட்டு கீழே போயிருச்சுன்னா அங்க திமுக ஆட்சி அமைக்கிறதுக்கு வழியே. விஜய் கையில ஒரு 10 சீட்டு வச்சிருக்காரு அப்படின்னா நாளைக்கு விஜய் போய் ஏடிஎம்கே ஆதரவு கொடுத்து விஜய் டெப்டி சிஎம் ஆயிட்டாருன்னா என்ன? இல்ல சார், அரசியலில் எதுவும் எப்போதும் நடக்கிறதுக்கான விஜய் டெப்டி சிஎம் ஆவாருங்கிறீங்க. வாய்ப்புகள் இருந்தால் நடக்கும். காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குமா? தன்னை ஒரு முதல்வர் வேட்பாளராக அறிவித்துக் கொண்ட விஜய் அது போன்ற ஒரு காலச்சக்கரத்துக்குள்ளலாம் போய் சிக்குவாருன்னு இம்மியளவும் நான் நினைக்கல. இரண்டாவதாக விஜய் எத்தனை சீட்டை வெல்ல போகிறார், எங்கு வெல்ல போகிறார் எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு அனுமானத்தின் அடிப்படையில் தான் இருக்கிறது. காங்கிரஸ் இருக்கு என்ன இல்ல சார், காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் விஜயினுடைய ரசிகர்கள் நமக்கு வந்து ஒருத்தரை பிடிக்குது பிடிக்கல, ஒருத்தர் அரசியலுக்கு வர வாய்ப்பு இருக்கு. இப்படி அரசியலுக்கு வரக்கூடியவர்களுக்கு மக்கள் வாக்களிக்கவும் வாய்ப்பு இருக்கு. விஜயை அவரை நேசிக்கக்கூடிய தொண்டர்கள் அவருக்கு வாக்களிக்கிறாங்க. அதை நம்ம குறைச்சு மதிப்பிட முடியாது. அது என்ன ஏவா பியா சியா அப்படின்றதுதான் இப்ப நம்மளுடைய எண்ணோட்டம். அது வந்து 4ஆம் தேதி தெரிஞ்சு போயிடும். யார் விஜய் என்பவர் யார், விஜய்க்கு உண்மையிலே என்ன இருக்குன்னு நமக்கு தெரிஞ்சு போயிடும். ஓகேங்களா? அதனால விஜய் நம்ம அப்படி கொஞ்சம் தள்ளி வைப்போம். விஜய் என்ன பண்ண போறாருன்றது 4ஆம் தேதி தெரியும்.
ரியல் ஃபைட் யாருக்கும் யாருக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா, திமுக தலைமையில ஒரு கூட்டணி, இந்த பக்கம் அதிமுக தலைமையில ஒரு கூட்டணி. இந்த 2 கூட்டணி வந்து களத்தில் நிஜமாக ஒருவரை ஒருவர் எதிர்கொள்கிறார்கள். இந்தியா அலைன்ஸை எதிர்கொள்றீங்க. இந்த பக்கம் அப்படியே வச்சுக்கலாம். என்டிஏ இவங்களுக்குள்ளதான் ஃபைட் இருக்கு. ஆனா அதற்கான பொட்டன்ஷியலான தேர்தலை சந்தித்த அனுபவம் வாய்ந்தவர்கள் அந்த பக்கம் தான் இருக்கிறாங்க. விஜய் உங்களோட மட்டும் தானே சார், உங்களோட மட்டும்தான் போட்டி இல்ல சொல்லியிருக்காரு விஜய். ஆனா திமுக வந்து இல்ல நாங்களுக்கு அதிமுகவோட தான் உங்களுக்கு போட்டி. விஜய் ஒரு திமுக ஏன்னா இந்த தேர்தல் எப்படி நடக்குதுன்னா, திமுகவுக்கு ஆதரவான வாக்கு, திமுகவுக்கு எதிரான வாக்கு. திமுகவுக்கு எதிரான வாக்கு என்பது அதிமுகவுக்கு முறைப்படி போக வேண்டும். அந்த வாக்குகளை தான் விஜய் அறுவடை செய்வதற்காக தேதி 1 கட்சி ஆரம்பிச்ச தேதி 1 அவருடைய அட்டாக் மோடு எந்த பக்கம் இருக்கும்னு பாத்தீங்கன்னா, திமுக பக்கம் தான் அவருடைய அட்டாக் மோட். அதனாலதான் விஜய்க்கு இவ்வளவு வாக்கு விழுந்து, ஏன்னா அட்டாக் மோட்ல இருக்கும். சோ அந்த எதிர்ப்பு வாக்குகள் ஒண்ணு இருக்குல்ல, அது வந்து திமுக 200 சீட்டுகள் வெற்றி பெற்றாலும் தமிழகத்துல ஒரு 4.5 கோடி மக்கள் வாக்களிச்சிருக்காங்கன்னா, அதுல ஒரு 2.5 கோடி பேர் திமுகவுக்கு ஆதரவாக வாக்களித்தாங்க. மீதி ஒரு 2 கோடி பேர் திமுகவுக்கு எதிரான மனநிலையில் வாக்களிச்சிருப்பாங்க. அந்த வாக்கை யார் அறுவடை செய்வார்கள் என்பதுதான் அவங்களுக்குள்ள இருக்கிற போட்டி. அது எடப்பாடி அவர்களுக்கு போகுதா இல்ல விஜய் அவர்களுக்கு போகுதா என்பது போட்டி. அந்த போட்டிக்குள்ளதான் அவங்க நின்று சண்டை போட்டு இருக்காங்களே தவிர, எங்களுடைய வாக்குகளை அவர்கள் எல்லளவு பறிக்க முடியாது. எங்களுடைய வாக்கு வங்கி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கு. எந்த மாற்றம் அதெல்லாம் எல்லளவும் எந்த மாற்றம் இல்ல. காங்கிரஸை விட வந்துட்டு அதிமுக கீழே போங்கிற மாதிரி செல்வ பிறந்தை பேசியிருக்காரு. இது நகைப்புக்குரியதாக தெரியவில்லையா காங்கிரஸ் இருக்கு? இல்ல, அதிமுக என்ற ஒரு கட்சி நகைப்புக்கெல்லாம் வேலை இல்ல சார். ஏன்னு கேட்டீங்கன்னா, நீங்க சொல்றது அவங்க டவுன் ஆனா கூட 83 லட்சம் ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சி 20 லட்சம் ஓட்டு வாங்கக்கூடிய ஒரு கட்சியோடு ஒப்பிட முடியுமா? இல்ல, 20 லட்சம் இந்த இடத்துல நம்ம கரெக்டா பேசிக்கணும். அதிகபட்சமாக வாங்கக்கூடிய ஓட்டே வந்துட்டு காங்கிரஸ் 60 லட்சம் 70 லட்சம் ஓட்டு வாங்கினது இல்ல. வாங்கல. இப்ப வாங்கல. ஆனா ஏடிஎம்கே சரிந்தாலும் கூட வந்து 1 கோடி வாக்கு நியர்பை தான் வாங்கிட்டு இருக்கக்கூடிய ஒரு அரசியல் இயக்கத்தோட வந்து அவர்களுடைய வெற்றியை பாதிக்கிற அளவுக்கு காங்கிரஸ் வரும் அப்படிங்கிற அளவுக்கு ஒரு அலையா தமிழ்நாட்டுல வீசி இருக்குன்னு நினைக்கிறீங்க? இல்ல, இப்ப அவரு சொன்னதை ரொம்ப பேசிட்டாருன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அப்படி சொல்லல. அவர் சொல்ல வந்தவருடைய நோக்கம் என்னன்னு கேட்டீங்கன்னா, பாஜகவுடன் கூட்டணி வைத்த பிறகு ஏடிஎம்கே தன்னுடைய உச்சபட்ச வாக்கு வங்கியான 1,85,00,000 ஒவ்வொரு தேர்தலிலும் தன்னுடைய வாக்கு வங்கியை குறைத்துக் கொண்டே வருகிறது. இறுதியாக 2024 அவங்களுடைய வாக்கு வங்கி ஒரு 83 லட்சம் இருந்துச்சு. இப்ப 2026 மக்கள் வந்து அவர்களை ஏற்றுக்கொள்ள தயாராக இல்லை. ஏன்னா அவங்களுடைய நிலைப்பாடு என்பது ஒரே மாதிரி இல்ல. அவங்கள நம்புற மாதிரி ஒரு நம்பகத்தன்மை இல்லை. இன்னொன்னு, அதிமுகன்ற கட்சியில வந்து பாத்தீங்கன்னா, ஒருத்தர், ஒருத்தர், மறுபடியும் ஒருத்தர், ஒருத்தர், தனித்தனியாக தான் அந்த கட்சி. அவங்க சசிகலா அம்மாவும் ராமதாஸ் ஐயாவும் ஒரு பக்கம் ஒரு சமூக ஓட்டுகளை எடுத்துட்டு போறாங்க. ஓபிஎஸ் ஐயா திமுகவோட போய் இது பண்ணிட்டாங்க. செங்கோட்டையன் தலைவர் போன்றவங்க எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா விஜயோட கொஞ்சம் போய் மெர்ஜ் ஆயிருக்காங்க. இப்ப போனவங்களோட எத்தனை லட்சம் பேர் பின்னாடி போனாங்கன்னு நினைக்கிறீங்க? இல்ல, அத வந்து நம்ம உடைச்சிட்டா போயிட்டாங்க. ஓபிஎஸ் மட்டும் தான் போனாரு, வைத்திலிங்கம் மட்டும் தான் போனாரு, கூட எத்தனை எம்எல்ஏக்களை கூட்டு போனாங்க அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு. அப்படி இல்ல, தினகரன் பெரிய அளவுல உடைச்சிருக்காரு. திரும்ப வந்து சேரும்போது தினகரன் அதே படையோட வந்து சேர்ந்திருக்காரு அப்படிங்கிற. சசிகலா அவர்கள் பின்னாடி எத்தனை பேர் இருக்காங்க, ராமதாஸ் முன்னாடி எத்தனை பேர் இருக்காங்கன்னு கேட்டா அந்த இடத்துல கொஸ்டின் மார்க் வருது. அந்த எத்தனை பேர் இருக்கிறாங்கன்னு நீங்க கேட்ட கேள்விக்கான பதில தான் அவங்க இந்த தேர்தல்ல உங்களுக்கு கொடுக்க போறாங்க. ஏன்னா அவங்க இதுக்கு முன்னாடி வேற எதுவும் தேர்தல்ல வந்து இதுக்கு முன்னாடி நடந்த தேர்தல்ல அவங்க வெளியே வந்து எதுவும் பண்ணல. ஃபர்ஸ்ட் டைமா அவங்க வந்து இப்பதான் ராமதாஸ் ஐயா அவர்கள் தன்னுடைய மகனை எதிர்த்து தான் அவர் களமாடுகிறார். அவர் எந்த கூட்டணி எதிர்த்து களமாடல. சசிகலா அம்மையாரும் எடப்பாடியை எதிர்த்துதான் களமாடுறாங்களே தவிர அவங்களுக்கு வேற எந்த தேவையும் இல்லை. பிரச்சனையை வந்து இன்னைக்கு டிஎம்கேவும் வந்துட்டு பேஸ் பண்ணிட்டு தானே இருக்கு. ஏற்கனவே மதிமுகவினுடைய தொண்டர்கள் எல்லாம் அதிருப்தியில தான் இருக்காங்க. உதயசூரில் நிக்க வச்சிட்டாங்களேன்னு சொல்லிட்டு. காங்கிரஸ்குள்ள வந்துட்டு செல்வ பிறந்தை அவர்களையும் சிதம்பரம் அவர்களையும் தாண்டி வர யாருக்குமே வந்துட்டு அங்க டிஎம்கேவோட அலையன்ஸ்ல இருக்கிறதுக்கு விருப்பம் இல்லை. நிறைய பேர் விஜய் விரும்பி இருக்காங்கிறது பட்டவர்த்தனமாவே வெளியில தெரியுது அப்படிங்கறதான். இந்த கட்சிக்குள்ளேயே எவ்வளவு பிரச்சனை இருக்குது. ஏற்கனவே வர்றவங்க எல்லாருக்கும் கூட்டு சீட்டை கொடுத்துட்டாங்கன்னு சொல்லி திமுக உள்கட்சிக்குள்ளேயும் பிரச்சனை நடந்துட்டு இருக்கு. அங்கேயும் பிரச்சனை இருக்கதான் சரி, அங்கேயும் வாக்கு வங்கி சதறதான் செய்யுது சார். அதாவது பிரச்சனைகள் என்பது தீர்க்கப்படக்கூடிய பிரச்சனைகளா, தீர்க்கவே முடியாத பிரச்சனைகளான்றதான் விஷயம். நீங்க சொன்ன எந்த அதிருப்தி இருந்தாலும் விரும்பினாலும் விரும்பலாம். தீர்க்கப்பட்டு விட்டது. நீங்க வேணாம்னு சொல்லி அவங்க முடிவு எடுத்தாங்க, அவங்க எல்லாத்தையும் வெளியில அனுப்பிட்டாங்க. அந்த கட்சி அந்த அதோட திமுகவுக்கும் காங்கிரஸ் இருந்துகிட்டே உங்களுக்கு அதோட ரிசல்ட் நீங்க சொன்ன ஏடிஎம்கேயில் தீர்க்கப்பட்டு விட்டது என்பது நீங்க சொல்றீங்கல்ல, அதோடைய ரிசல்ட் வந்து நீங்க 4ஆம் தேதி அன்னைக்கு அதை நீங்க சந்திப்பீங்க. ஏடிஎம்கே கூட்டணியை பொறுத்த வரைக்கும் சார், எலெக்ஷனை பொறுத்த வரைக்கும் நீங்க அவங்களுக்கு வந்து கூட்டணி பிரச்சனைகளோ இல்ல எந்த தொகுதியில நம்ம நிக்க போறோம்ன்ற பிரச்சனைகளோ அந்த மாதிரிலாம் எதுவும் கிடையாது. ஏன்னா அவங்களுக்கான முடிவுகளை டெல்லி தான் எடுத்துச்சு. ஆல்ரெடி தே ஆர் பிக்ஸ்டு. இந்த தொகுதியில தான் இன்னார் எல் முருகன் எங்க நிக்க போறாருன்னு எல்லாருக்கும் தெரியும். இந்த மாதிரி தான் ஏடிஎம்கே எங்க நிக்க போறாங்க. அதனால வந்து அவங்க ஒர்க்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. அவங்களுக்கு என்னன்னா, காங்கிரஸ் இந்த பக்கம் எத்தனை சீட்டு வரப்போகுது,
காங்கிரஸை விட தன்மானத்துல நம்ம ஒண்ணும் குறைஞ்சிடக்கூடாது. அதனால அவங்க எத்தனை சீட்டு வாங்க போறாங்கன்னு பார்த்துட்டு அதுக்கேத்த மாதிரி இந்த சைடு நம்ம சீட்டை அலர்ட் பண்ணிக்கணும். அதுக்காக தான் வெயிட் பண்ணிட்டு இருந்தாங்களே தவிர காங்கிரஸ் சொன்ன உடனே சாயங்காலம் அறிவிச்சிட்டாங்க. சரி, அவங்களுக்காச்சும் வந்து எத்தனை பேர் நிக்க போறாங்க என்னங்கிறது தெரிஞ்சிருச்சு, வேலையை ஸ்டார்ட் பண்ணாங்க. ஆனா காங்கிரஸ்ல வந்துட்டு எலெக்ஷன் முடியிற நாள் வரைக்கும் பிரச்சனை ஓடிட்டே இல்ல இருக்கு. இருந்துச்சு. இந்த கேள்விக்கான ஒரு அல்டிமேட் பதிலே என்கிட்ட இருக்கு சார். என்ன பிரச்சனைனா, நாங்க வந்து 6000 பேர் மொத்தம் எங்க கிட்ட போட்டியிடுறதுக்கு நாமினேட் பண்ணாங்க. நாங்க விருப்ப மனு குடுத்தோம். எங்க கிட்ட மொத்தம் வந்த ஃபார்ம் 6000 ஃபார்ம். 6,000 ஃபார்ம். ஓகேங்களா? எங்களுக்கு குடுக்கப்பட்ட தொகுதிகள் 28. ஒவ்வொரு தொகுதியிலயும் குறைஞ்சபட்சம் எங்களுக்கு 60 பேர் வந்து நாமினேட் பண்ணியிருந்தாங்க. ம். அதுல நாங்க ஃபைனலிஸ்ட் பண்ணி இங்க இருந்து சென்னையிலிருந்து நாங்கள் டெல்லிக்கு குடுத்த லிஸ்டே இங்க இருந்து நாங்க டெல்லிக்கு குடுத்த லிஸ்டே 4. இந்த 4மே என்னன்னா பெஸ்ட் ஆஃப் த பெஸ்ட். ம். 4 பேருமே சிறந்த தலைவர்கள் தான். இவங்க 4 பேருக்குமே குடுக்கலாம் வாய்ப்பு. இப்ப இந்த 4 பேர்ல ஒருத்தரை குடுக்கணும் அப்படின்றப்ப வந்து பாத்தீங்கன்னா, எங்களுக்கு அதற்கான நெருடல் ஏற்பட்டுச்சு. இதுக்கு தான் வந்து ராகுல் காந்தி அவர்கள் வந்து ஏற்கனவே சொல்லியிருந்தாரு. நாங்கள் இதை போன்ற ஒரு பிரச்சனையை பீகார்ல சந்தித்தோம். இப்படி சந்தித்தனால கடைசி வரையும் எங்களால தேர்தல் நேரத்துல வந்து சரியா செயல்பட முடியல. எங்களுக்கு முதல்லயே சீட்டை நம்ம வாங்கிட்டோம்னா அந்த இதுக்குள்ள நம்ம போயிடலாம். ஆனா எலெக்ஷனுக்குள்ள வர்ற போயிடலாம். தகவல்லாம் ராகுல் அப்செட் வந்துட்டு திமுகவுடைய லிஸ்ட் மாதிரியே வெளியிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி ராகுலே அதுல பெரிய இன்ட்ரெஸ்ட் காட்டல. அதனாலதான் தமிழ்நாட்டுல பெரிய அளவுல ஆரம்பத்துல பிரச்சாரத்துக்கு வராம சரி கடைசி ஒரு 2 நாளாச்சும் தமிழ்நாட்டுக்கு போகலைன்னா அதிருப்தி ஆயிடக்கூடாதுங்கிறதுனால அவர் வந்ததா சொல்லப்படுகிறது. ஸ்டாலின் அவர்களோட சேர்ந்து மேடை ஏறல, பிரச்சனைகளை அடுக்கிக்கிட்டே போகலாங்கிற அளவுக்கு இந்த இல்ல, இல்ல. தேர்தலை அதாவது நெருக்கடியிலையும் நெருடலோடும் சந்திச்சிருக்குது காங்கிரஸ் நடந்த அப்படிங்கிறது. நடந்த விஷயங்கள் எல்லாமே அப்படி ஒன்றோடு ஒன்று தொடர்பு படுத்தப்பட்டு மிகைப்படுத்தப்பட்ட செய்திகளாகவே ஆக்கப்பட்டது. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் தமிழ்நாட்டுக்கு தொடக்கத்தில் வரவில்லை அப்படின்னு சொன்னீங்கன்னா, இந்த வாட்டி அவங்க தேர்தலை திட்டமிட்டு நடத்திய விதத்தை தான் நம்ம சொல்லணும். அசாமுக்கும் கேரளாவுக்கும் ஒரு பேஸு, தமிழ்நாட்டுக்கும் மேற்கு வங்கத்துக்கும் ஒரு பேஸு. நாங்கள் வந்து தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் கூட்டணி கட்சி. எங்களுக்கு கொடுக்கப்பட்ட தொகுதிகள் 28. நாங்கள் மொத்தமாக ஜெயிச்சாலும் 28 எம்எல்ஏ தான் ஜெயிக்க போறோம். அதை தாண்டி எங்களால தமிழகத்துல ஜெயிக்க முடியாது எங்களுக்கு. ஆனால் நாங்கள் வந்து ஆட்சியை பிடித்தே தேர வேண்டும் என்று முடிவு பண்ணது வந்து பாத்தீங்கன்னா, அசாமிலும், கேரளாவிலும், பாண்டிச்சேரியிலும் இந்த முறை மீண்டும் ஆட்சியை பிடித்தே தீர வேண்டும் அப்படின்ற எண்ண ஆனா ஓட்டத்துல எங்கேயுமே எக்ஸிட் போல் வந்துட்டு கேரளாவை தாண்டி மற்ற இடங்கள்ல ஃபுல்லாமே குளப்படியில தான் வந்திருக்கு. இல்ல இருக்கு. நீங்க சொல்றத நான் ஒத்துக்கிறேன். எக்ஸிட்டை தாண்டி நீங்க இப்படி ஒரு வேளை நீங்க சொன்னது போன்ற நாங்கள் கேரளாவில் மட்டுமே வெற்றி பெற்றால் கூட, நாங்கள் இருக்கும் ஒரு மாநிலங்களில் கூடுதலாக ஒரு மாநிலங்களை பெற்றிருக்கிறோம். பெற்றிருக்கிறோம் எங்களுக்கு வந்து மைனஸ்ன்னு ஒண்ணும் கிடையாது. நாங்க இருந்தத இழக்க பிளஸ் போறோம். ஒன்னு அப்படிங்கிறது. பிளஸ் ஏற்கனவே நாங்க 3 மாநிலங்கள்ல ஆட்சியில இருக்கோம். 4வதாக ஒரு மாநிலங்கள்ல வந்து நாங்க ஆட்சிக்கு தான் வந்திருக்கோமே தவிர, எங்களுக்கு இந்த 5 மாநில தேர்தலை பொறுத்தவரைக்கும், தமிழகத்தை பொறுத்தவரைக்கும் திமுக கூட்டணி, எங்களுடைய கூட்டணி ஒரு ஆட்சி ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. இது போக நாங்க வந்து கேரளால ஒரு கவர்ன்மெண்ட்ட ஃபார்ம் பண்ணியிருக்கோம். சோ அது எங்களுக்கு ஒரு பிளஸ்ஸான ஒரு தேர்தல் தான். எங்களுக்கு பாஜக ஒருவேளை நீங்க சொல்வது போல அசாமில் மீண்டும் வந்தால், அவர்கள் இருப்பதை தக்க வைத்துக் கொண்டார்கள். அவ்வளவுதான். அவங்களுக்கும் அதுல ஒண்ணும் பெருசா இல்ல. வெஸ்ட் பெங்கால்ல வந்தா பிளஸ் ஒன் ஆகுது. சத்தீஸ்கர்ல வந்தாலும் வரலாம். இங்க வந்து ஆல்ரெடி வந்து ஒரு டஃப் ஃபைட்டா தான் இருக்கு. அங்க உள்ள ரிசல்ட் நம்ம பார்த்துருக்கோம். அதனால காங்கிரஸை பொறுத்த வரைக்கும் இந்த 5 மாநில தேர்தல் என்பது எங்களுக்கு இழப்பதற்கு ஒன்றும் இல்லை. எங்க வந்து மாறாக வந்து எங்களுக்கு எங்களுக்கு பெனிஃபிட் தான். பிளஸ்ல தான் நாங்க இருக்கிறோம். எங்களுக்கு மைனஸ் நெகட்டிவே கிடையாது. காங்கிரஸ் கட்சியினுடைய தமிழக தலைவருடைய மாற்றம் அப்படிங்கிற செய்தி வந்து தொடர்ந்து வந்துட்டு இருக்கு. ஏற்கனவே ராஜினாமா கடிதத்தை சிலோபரந்தையை கொடுத்து விட்டார். மாற்றத்திற்கு ரெடி ஆகிறது காங்கிரஸ். கார்த்தி சிதம்பரம் வரப்போறார், ஜோதிமணி வரப்போறார், மாணிக் தாகூர் வரப்போறாருன்னு தொடர்ந்து ஒரு விஷயமா வெளியில வந்துட்டு இருக்கு. யார் அடுத்த காங்கிரஸ்? இல்ல, இல்ல. அதாவது செல்வப்பெருந்தை இது எங்க இருந்து ஸ்டார்ட் ஆகுதுன்னா, செல்வப்பெருந்தை தலைவர் அவர்கள் ஒரு பேட்டி குடுக்குறாங்க. அந்த பேட்டியில அவர் சொல்றாரு, "நான் வந்து இந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் என்னுடைய தொகுதி மக்களுக்காக மட்டுமே செயல்பட போறேன்ப்பா. ஸ்ரீபெரும்புதூர் தொகுதி மக்களுக்காகவே நான் அத விட்டு வெளிய போமாட்டேன்ப்பா" அப்படின்ற அந்த வார்த்தைய சொன்னதுல இருந்து தான், சரி செல்வப்பெருந்தை அவர்கள் ராஜினாமாக்கு தயாராகி விட்டார். அப்படின்றப்ப தான் இந்த தேர்தல் முடிஞ்ச உடனே அது நடந்துரும். அப்படின்ற அடிப்படையில தான் இந்த பேச்சுக்கள்லாம். ஏன்னா இவரு இல்லன்னா அடுத்ததாக யார் தலைவராக வருவாருன்னா, அவங்கவங்க தொண்டர்கள் அவங்கவங்களை முன்னிலைப்படுத்துறாங்க. ஆனா கட்சியினுடைய தலைமை ஏஐசிசி வந்து பாத்தீங்கன்னா, அப்படி எடுத்தோம் கவுத்தோம்லாம் வந்து ஒரு பண்ண தலைவர் மாட்டாங்க. ஏன்னா நீங்க இதுக்கு முன்னாடி இருந்த தலைவர் 5 வருடம் இருந்திருக்காரு. ம். அதற்கு முன்பு இருந்த தலைவரும் கூடுதலாக இருந்திருக்கிறார். இப்போ உடனடியாக தலைவரை மாற்றியே தீர வேண்டும் என்ற கட்டாயம் ஏஐசிசிக்கு ஏற்படாத வரை இப்படி ஒரு மாற்றத்திற்கு வாய்ப்பு வாய்ப்பு இல்ல. 4ஆம் தேதி தேர்தல் ரிசல்ட்டுக்கு நீங்க வெயிட் பண்ணுங்க. தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்களை பொறுத்தவரைக்கும், கடந்த முறை தமிழ்நாட்டுல 9 எம்பி சீட்ட வாங்கி 9க்கு 9 வின் பண்ணி குடுத்திருக்காரு. 100% ஸ்ட்ரைக்கிங் ரேட் உள்ள ஒரு தலைவர். ஓகேங்களா? இப்ப 28 வாங்கியிருக்காரு. இந்த தேர்தலுடைய ரிசல்ட்ட நீங்க பாருங்க. இந்த ரிசல்ட்ல அவருடைய பெர்ஃபார்மன்ஸ் நல்லா தான் இருக்கும். எங்கள பொறுத்தவரைக்கும் காங்கிரஸ் 28ல குறைஞ்சபட்சம் 25 தொகுதிகளாவது நாங்க வெற்றி பெறுவோம் அப்படின்றத நாங்க முழுமையா நம்பியிருக்கோம். சோ அதனால ஒரு தலைவர் என்பவர் 100 ஆண்டுகளுக்கு அந்த பதவியில இருந்துற முடியாது. என்றாவது ஒரு நாள் யாரும் மாறித்தான் மாறித்தான் ஆகணும். ஆகணும். அப்படி இருக்கும்போது தலைவர் செல்வப்பெருந்தை அவர்கள் 3ஆம் ஆண்டுல இருக்காங்க. கட்சி தலைமை ஏஐசிசி அவர்கள் முடிவு பண்ணினாலே ஒழிய,
இருப்பவர்கள் எல்லாம் கூடி பேசுறனாலலாம் அது உடனே மாறிடாது. மாறிடாது. தலைவர் என்பவர் நிச்சயம் ஒரு நாள் மாற்றப்படுவது நடக்கக்கூடிய ஒரு விஷயம் தான். அது எப்ப நடக்கும்ன்றத ஏஐசிசி தான் முடிவு பண்ணும். நாம வந்து சமூக வலைதளங்களை முடியாது மாத்திர முடியுமா? முடியாது அப்படிங்கிற முடியாது. முடியாது. இதெல்லாம் வந்து நடக்கும். ஏன்னா 3ஆம் ஆண்டு ஆயிருச்சு. 2 தேர்தலை கடந்துட்டாரு. இன்னொரு உள்ளாட்சி தேர்தல் மட்டும் தான் இருக்கு. இது முடிஞ்சோனே எப்படி மாத்துவாங்க? மத்தவங்களுக்கெல்லாம் குடுக்கப்பட்ட எக்ஸ்டென்ஷன் வந்து அவருக்கு குடுக்கப்படல. கேஎஸ் அழகிரி இருந்தாரு, அதான் இது சார் இது மாதிரி வந்து ஒரு சூழ்நிலை இல்ல நீங்க வந்து எப்ப வந்து வெளியே ஏற்றுவோம் அப்படிங்கறதுல வந்து ரொம்ப மும்முரமா ராகுல் காந்தி செயல்பட்டு இருக்காரு அப்படிங்கறத இல்ல பார்க்கலாமா? சார் இத்தனை நாளா வந்து இல்ல நீங்க 2 வார்த்தையிலேயே சரிதனியா பிரிச்சு கார்கே அவர்களுடைய ஆதரவோடு நின்றார். இல்ல, இல்ல. அதையும் மீறி போயிருச்சு அப்படின்னு நீங்க சொல்லப்படுறாங்க. நீங்க சொன்ன கேட்ட கேள்வியிலே அதற்கான பதில் இருக்கு. தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் ஒருவரை மாற்ற வேண்டும் என்று முடிவு பட்டு விட்டால், அதற்காக அவர் ரொம்ப மெனக்கெடணும்லாம் அவசியம் கிடையாது. ஒருத்தர் வந்து என்ன பிடிக்கல ராகுல் காந்தி தலைவருக்கு இந்த பையன இந்த பதவிய விட்டு தூக்குங்கப்பான்னு சொல்லிட்டாருன்னா, அதான் மெனக்கெடல. அடுத்த நிமிஷம் அவர் தூக்கிருவாரு. இதுதான் மெனக்கெடல. தலைவர் ராகுல் ஏன்னா செல்வப்பிரந்தி அவர் வாயாலே வந்துட்டு அடுத்த தலைவரை பத்தி பேசக்கூடிய சிச்சுவேஷனுக்கு வந்துட்டாரு அவரு. இல்ல அவரு தலைவர் செல்வப்பெருந்தகை அவர்கள் ராகுல் காந்தி சொன்னதாகலாம் எந்த செய்தியும் சொல்லல. அவர் இந்த கடைசியாக இந்த 28 தொகுதிகள் சீட்டு பாலிடிக்ஸ் எல்லாம் வந்து வெளில சொல்லணும்னு அவசியம் கிடையாது. ஆமா, அதனால பேச்சுகளை வச்சு நம்மளே இல்ல, புரிஞ்சுக்கலாம். தலைவர் ராகுல் காந்தி அவர்கள் எந்த இடத்திலும் எங்கும் இது போன்ற பேச்சுக்கள் எல்லாம் அவர் பேசவே மாட்டார். இவரை வந்து மாத்தணும் அந்த அந்த இன்டர்னல் பாலிடிக்ஸ்குள்ளே அவர் போக மாட்டாரு. அவர் எங்களுடைய சீட்டு விஷயங்களே என்ன சொன்னாங்கன்னா இந்த வாட்டி நடந்தப்ப ஓகே போன வாட்டி 18 17 பேர் இருக்கிறோமா அதுல வந்து மேக்ஸிமம் இருக்கிறவங்க அப்படியே ரீடைன் பண்ணிருங்க மீதி புதியவர்களை நமக்கு பார்த்து வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் போயிட்டார். ரொம்ப டீப்பாலாம் ஒரு ஸ்டேட்டுக்குள்ள வந்து தமிழ்நாடு போன்ற மாநிலங்கள்ல ரொம்ப டீப்பாலாம் ராகுல் காந்தி உள்ள நுழைய மாட்டார். அப்படிங்கிறது. ஏன்னா நம்ம ரூலிங் கிங்கும் நம்ம ரூலிங் பார்ட்டியா கிடையாது. அவர் அப்படி பண்றதா இருந்தா கேரளால பண்ணுவாரு. பண்ண வேண்டிய தமிழ்நாட்டுல வந்து அந்த தேவை அளவுக்கு இல்ல. இல்ல. தமிழ்நாட்டை வந்து கூட்டணி கட்சிகளோடு யார் இருந்தா கூட்டணி கட்சிகளோடு ஒரு நல்ல முறையில் இந்த கட்சியை மெயின்டைன் பண்ண முடியும். ஏனென்றால் நாம் ஒரு இந்தியா கூட்டணியில இருக்கோம். அதைத்தான் அவர் சரி செய்வாரே தவிர நான் செல்வப்பெருந்தகை வேணும் வேண்டாம்லாம் ராகுல் காந்தி சொல்லிட்டு இருக்க மாட்டார். கண்டிப்பா. விஜய் வந்து ஆட்சி அமைப்பேன்னு சொல்றாரு. கோவில் கோவிலா போகிறார். திருச்செந்தூர்ல தொடங்கி சீரடி வரைக்கும் போயாச்சு. அடுத்து வேளாங்கண்ணி கோயில் அப்படி சொல்லி தொடர்ந்து அவர் இருந்துட்டு இருக்காரு. ஆலோசனை கூட்டம்லாம் நடத்திட்டு இருக்காரு. கேண்டிடேட்ஸ் எல்லாரையும் கூப்பிட்டு. ஆட்சி அமைப்புக்கான அமைச்சரவை பட்டியல் முதற்கொண்டும் டிவிகே சைடுல வந்துட்டு சமூக வலைதளங்கள்ல வெளியாயிட்டு இருக்குது. போக்குவரத்துறை அமைச்சராக கூட குஷி ஆனந்த் அவர்கள் இருப்பார் அப்படிங்கிறதெல்லாம் சொல்லப்பட்டுட்டு இருக்குது. லெஃப்ட் பாண்டி அவர்களுக்கு கூட வாய்ப்பு கொடுக்கப்பட்டிருக்கு மாவட்ட செயலாளர்னு சொல்லி இப்படிலாம் வெளியில வந்துட்டு இருக்குது. டிவிகே குறித்த அமைச்சரவை பட்டியல். காங்கிரஸ் எப்படி பாக்குது? ஒருவேளை டிவிகேக்கு ஒரு 5, 10 சீட் குறையுது அப்படின்னா காங்கிரஸ் ஆதரவு கொடுக்குன்னு நினைக்கிறீங்களா? இல்ல விஜய் அவர்கள் வந்து தன்னம்பிக்கையின் உச்சத்தில் இருக்கிறார் அப்படின்றது தான் அவருடைய செயல்பாடுகள்லாம். ஆனா விஜய் அவர்கள் வந்து தேர்தல் முடிந்த பிறகு இந்த டே 1, டே 2, டே 3லாம் கண்டினியூவா பண்றத எங்கேயோ பார்த்த மாதிரி எனக்கு இருந்துச்சு. இதுக்கு முன்னாடி இந்த மாதிரி வித்தைகள்லாம் என்ன நடக்கும் அப்படின்னா, பிரதமர் மோடி அவர்கள் வந்து பார்த்தீங்கன்னா, தேர்தல் முடிஞ்சிருச்சுன்னா ரிசல்ட்டுக்கு முன்னாடி குகைக்கு போயிருவாங்க. இல்லன்னா வந்து நம்ம விவேகானந்தர் மண்டபத்துக்கு வந்துருவாங்க. அவங்க தான் அந்த மாரி பண்ணுவாங்க. ஒரு ஒரு அமைதியான மனநிலைக்கு தன்னை வந்து இது பண்ணுவாங்க. விஜய் வந்து திடீர்னு பண்றாரு. சரி ஓகே. மேபி வந்து நான் வந்து அனைவருக்குமானவன். என்ன வந்து நீங்க ஒரு அஸ்பெக்ட்ல வந்து என்ன வேற ஒரு ஆளாலாம் பார்க்காதப்பா. நான் எல்லாருக்கும் ஆனவன். ஓகே. அது அவருடைய நம்பிக்கை அடிப்படையில அவர் செஞ்சது. தப்பு இல்ல. கோயிலுக்கு மட்டும் இல்ல. ஏன் குமுதம் பத்திரிகை இருக்குல்ல, அதுல ஒரு கார்டு பார்த்தேன். மெக்கா செல்கிறாரா விஜய்? அப்படின்னு பார்த்துட்டு நானே ஷாக் ஆயிட்டேன். அதுதான் உச்சபட்சமா விஜய் மெக்காக்கு போறாரா? எப்ப இதெல்லாம் ரைட் ஓகே. அங்க வந்துட்டு அது சாத்தியப்படாத விஷயம். போன்ற ஒரு பத்திரிகை இந்த நாடு போடுறாங்க. மெக்கா போறாங்க. என்னப்பா நியாயம் வேணாம போடுறதுக்கு இங்க அலோ பண்றாங்க, அங்க அலோ பண்றாங்க. அது ஒரு விஷயம். அதுக்கான ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் ரெகுலேஷன் இருக்கு. அத போனாவது இது ஹஜ் டைம் சும்மா யாரும் போக முடியாது. நினைச்சா போற அளவுக்கு பக்கத்துல ஒரு பத்திரிகையாளர் அப்ப வந்து பத்திரிகைகளை ஷாக்கிங். கண்டிப்பா. என்ன ஏதுன்னா ஒரு தகவல் நினைக்க மாட்டீங்களா? மெக் போகிறார் விஜய் நாளை காலை அப்படின்னு சொல்லி அசால்ட்டா இன்னும் பத்திரிகையோட கார்டு. இப்ப இந்த அளவுக்கு தான் இப்ப இருக்கக்கூடிய பத்திரிகைகள் செய்திகளை கொடுக்குறாங்க. மத்தபடி நீங்க சொல்ற மாதிரி அமைச்சரவை பட்டியல் மட்டுமல்ல, அவர் வந்து அடுத்த 5 ஆண்டுகளுக்கு இந்த நாட்டு மக்களுக்கு என்னவெல்லாம் செய்ய போறேன்னு கூட புத்தகம் போடலாம். ஒண்ணும் தப்பு இல்ல. ஆனா மக்கள் அதை வந்து உறுதிப்படுத்தும் வகையில தீர்ப்பளிச்சிருக்கணும். திருப்பி அடித்து விட்டார்கள் அப்படிங்கிறது. அவங்களுடைய போற எல்லாருமே வந்துட்டு நம்மள சுத்தி இருக்கிற எல்லாருமே யார் யார் ஓட்டு போட்டான்னு கேட்டா எல்லாருமே வந்துட்டு விஜய் விஜய் விஜய்ன்னு சொல்லக்கூடிய ஒரு நிலைமை உருவாகி இருக்குது. விஜய்க்கு வாக்களித்தவர்கள் நான் விஜய்க்கு போட்டேன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? சின்ன பசங்க. சின்ன பசங்களுக்கு வந்து அதனுடைய பாதிப்பு ஒரு வாக்களித்த ஒரு பெரியவங்கள்ட்ட போயிட்டு, ஆனா யாருக்கு நீங்க ஓட்டு போட்டீங்கன்னு பூத்த விட்டு வர்ற ஒரு கல்யாணமான பெரிய அப்படி கேட்டீங்கன்னா சொல்ல மாட்டாரு. ஏன்னா நம்ம எதுக்கு இவனுக்கு ஓட்டு போட்டோம்னு சொல்லி அவன்கிட்ட அடி வாங்கணும். நாளைக்கு அவங்களுக்கெல்லாம் நம்மள கொட்டுவானேன்னு. அந்த மாதிரி எந்த விதமான நெருக்கடியான சூழலும் இல்லாத இளைஞர்கள் ஓப்பனாக நான் விஜய்க்கு போட்டு விட்டேன் அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆனா வந்து
கட்சிகளுக்கு வாக்களித்தவர்கள் யாரும் நான் இந்த கட்சிக்கு தான் போட்டேன். நிறைய வீட்டுல மனைவியே சொல்ல மாட்டாரு. போட்டேங்கலாம் யாருமே சொல்ல மனைவியே வந்து இதுக்குதான் போட போறேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு பிடிச்ச கட்சிக்கு போட்டு போயிட்டு வந்துருவாங்க. புருஷன்ட்ட சொல்ல அந்த மாட்டாங்க. அளவுக்கு தான் அந்த அளவுக்கு தான் இருக்கும். அது வந்து அவங்களுடைய என்ன சொல்றது படிச்ச பசங்க தான். அவங்களுடைய அந்த அனுபவத்தின் அடிப்படையில ஓப்பனா டக்கு டக்குன்னு ஓப்பனா லூஸ் டாக் விட்டுறாங்க. நான் இவருக்கு தான் போட்டேன், அவருக்கு தான் போட்டேன்னு. இருக்கட்டும். அப்படிதான் இருப்பாங்க இளைஞர்கள். தப்பு கிடையாது. கேஸ் சிலிண்டர் வந்துட்டு சமையல் எரிவாயு சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் வந்து தொடர்ந்து போயிட்டு இருக்குது. கடைகளுக்கு, வணிக நிறுவனங்களுக்கு கொடுக்கப்படக்கூடியதுல வந்துட்டு விலை உயர்வு ஏற்பட்டதற்கு ஒரு பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தியிருக்கு. எப்படி பார்க்குறீங்க? அதாவது பிரதமர் மோடி அவர்கள் தலைமையிலான வெளியுறவு கொள்கைகளுக்கு கிடைத்த மிகப்பெரிய சம்பட்டி அடிதான் இந்த எல்பிஜி விலையால நீங்களும் நானும் நம்மளை சுத்தி இருப்பவர்களும் படக்கூடிய ஒரு சிரமம். ஒரு நாடு, ஒரு அரசு தனக்கென வந்து பல உளவு நிறுவனங்களை வைத்திருக்கக்கூடிய ஒரு அரசு, நாம குறிப்பிட்ட ஒரு நாட்டுல எல்பிஜி வாங்கிட்டு இருக்கோம் கத்தார்ல. எந்நேரமும் இஸ்ரேலுக்கு அப்பதான் பயணம் போயிருக்கிறார் மோடி அவர்கள். அவர் போயிட்டு இந்தியாவுக்கு வந்த 4வது நாள் போர் ஆரம்பமாகுது. கல்ஃப்ல இந்த மாரி ஒரு சூழல் இருக்கு. அப்படி ஏற்பட்டால் ஈரானினுடைய ராணுவ பலம் என்ன? அமெரிக்காவினுடைய பலம் என்ன? இந்த பிரச்சனைகளால அங்க என்ன நடக்கப் போகுது? ஒருவேளை அப்படி அங்க நடந்தா நமக்கு கிடைக்க வேண்டிய எல்பிஜி தட்டுப்பாடு ஏற்படும். அதை சரி செய்வதற்கு நாம் இது போன்ற முன்னெச்சரிக்கை நடவடிக்கைகள் எல்லாம் எடுக்க வேண்டும் என்று சொல்வதுதான் ஒரு வெளியுறவுத்துறையும், உளவுத்துறை ராவையும் நம்ம வைத்திருக்கோம். அது போன்ற டேட்டாஸ் மோடி அவர்களுக்கு வந்ததா? இப்படி வந்திருந்தால் இது போன்ற ஒரு சூழல் இருக்கும்போது இந்த நாட்டு மக்களை இந்த இன்னல்களில் இருந்து பாதுகாப்பதற்கு இந்த மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்கணும்? மாறாக நீங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? சிலிண்டரை வந்து 15 நாள்ல வழக்கமா கிடைக்க வேண்டிய சிலிண்டரை 25 நாள் ஆக்கியிருக்கீங்க. வணிக சிலிண்டர் இன்னைக்கு நீங்க சென்னையில சுற்று வட்டாரத்தை போய் சுத்தி பாருங்க. எத்தனை ஓட்டல்கள் மூடப்பட்டிருக்கு. டீ கடையில 10 ரூபா வித்த டீ 15 ரூபா ஆயிருக்கு. சாப்பாடு விலை உயர்ந்திருக்கு. இந்தியா முழுவதும் 10 கோடி பேருக்கு வேலை வாய்ப்பு போயிருக்கு. அயன் பண்றவனுக்கு சிலிண்டர் இல்ல. இன்னைக்கு அயன் பண்றவங்களே சிலிண்டர் வச்சுதான் அயன் பண்ணிட்டு இருக்காங்க. இன்னைக்கு சிலிண்டர் என்பது எல்பிஜி என்பது ஒரு சாதாரண நம்மளுடைய அன்றாட வாழ்க்கையில நம்மளோடு பழகி போன ஒரு பொருள். ஏன் அப்படின்னா 1991லயும் 2001லயும் மத்திய கிழக்கு வார் ஏற்படும் பொழுது இதை போன்ற ஒரு சூழல் ஏற்படும் பொழுது 2004 ஆட்சிக்கு வரக்கூடிய மன்மோகன் சிங் ஐயா அவர்கள் வந்து பாத்தீங்கன்னா எஸ்பிகேன்னு ஒரு திட்டத்தை கொண்டு வராங்க, சப்ஜெக்ட் டு கரெக்ஷன். அந்த திட்டத்தின் நோக்கம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்தியாவில் ஒரு 3 இடத்துல குறிப்பாக வந்து பாத்தீங்கன்னா பாடூர், மங்களூரு, விசாகப்பட்டினம் இந்த 3லயும் நிலத்தடியில் உள்ள பாறைகளை குடைந்து 10 நாளைக்கு தேவையான கச்சா எண்ணெயை இந்தியா ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க. எப்போதெல்லாம் உலக சந்தையில் கச்சா எண்ணெய் விலை குறைவாக இருக்கிறது. அதுக்கு பிறகு IOCL, BPCL போன்ற இந்த எண்ணெய் நிறுவனங்கள் 70 நாளைக்கு தேவையான எண்ணெயை இருப்பு வைத்திருக்க வேண்டும். மொத்தம் 80 நாள். இந்த 80 நாளுக்குள்ள இந்திய அரசு உலகில் வேற ஒரு வரையில நம்ம பெட்ரோல் பிரச்சனை உலகில் வேற எங்கேயாவது நீங்க எண்ணெயை வாங்கி இந்தியாவுக்கு கொண்டு வரணும். இதுதான் ஒரு முன்னெச்சரிக்கை நடவடிக்கை. நம்ம போர்க்காலத்துல இல்ல, போர்கள் முடிந்த பிறகு இந்த விஷயத்தை எடுத்திருக்காங்க. அப்படி ஒரு சூழல்ல இருக்கக்கூடிய நாம இது போன்ற எல்பிஜியை நம்பி நம்ம வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நாம விறகுல இருந்து எல்பிஜிக்கு அட்வான்டேஜ் ஆயிட்டோம். இன்னைக்கு மறுபடியும் எல்பிஜில இருந்து விறகுக்கு பின்னாடி போய்கிட்டு இப்படி ஒரு சூழல் நடக்கும் போது சார் எல்லாமே இந்த பக்கத்துல இருக்கிறத வாங்கி இந்த பக்கத்துக்கு கொடுக்கணும்னா ஒரு ஸ்விக்கி ஆளும் ஒரு டன்சோ ஆளும் போதும் சார். அதுக்கு ஒரு அரசாங்கம் தேவையில்லை. அரசு என்பது என்னன்னா எப்பேற்பட்ட நெருக்கடிகள் ஏற்பட்டாலும் மக்களுக்கு தேவையான எசென்சியல் சர்வீஸ்ல எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் கொண்டு போய் சேர்ப்பதற்கு தானே ஒரு அரசை தேர்ந்தெடுத்திருக்கிறோம் சார். பெட்ரோல் பங்க்ல மோடி ஐயா அவர்கள் இப்படி கை கட்டி இப்ப ஒரு புகைப்படம் பார்த்திருப்பீங்கல்ல. ஏன் அந்த புகைப்படம் நீங்க வைத்திருக்கீங்கன்னா இந்த பெட்ரோலுக்கு நான் மானியம் தர்றேன், இந்த பெட்ரோல் என்னாலதான் கிடைக்குது, சிலிண்டர் வாங்கினா நான் அதுல இருப்பேன், கொரோனா ஊசி போட்ட சர்டிபிகேட் கொடுத்தா நான் அதுல இருப்பேன்னு எல்லா இடத்துக்கும் மார்த்தட்டி கொள்ளும் நீங்கள் இப்ப சிலிண்டர் வராம நான் சிரமப்படுறேன், அதுக்கு யார் பொறுப்பு? நீங்க தானே பொறுப்பேற்கணும். மத்திய அரசின் வெளியுறவு கொள்கையின் தோல்வியும் எதிர்காலத்தை முறையாக திட்டமிடாததின் காரணமாக தான் இன்னைக்கு நீங்களும் நானும் எல்பிஜி சிலிண்டருக்கு சிரமப்பட்டு நின்றுட்டு இருக்கோம். சூழ்நிலை வந்து உருவாயிருக்குன்னு சொல்லியிருக்கீங்க. நிச்சயமா இந்த டிஎன்சி தமிழோட அரசியல் கதை போமா நிகழ்ச்சியில வந்துட்டு பல்வேறு கேள்விகளுக்கு வந்துட்டு பதில் தந்தமைக்கு நன்றி.